வணக்கம் 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 அன்பு நண்பர்களே, உங்கள் அன்பிற்குரிய ஏகேஜி சித்தார்த்த பெண்மணியும். இன்னைக்கு ஜூலை 5 2024. இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை நன்னாளில் உங்கள் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் பரிபூர்ணமாக பார்த்தோன்னா கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமானையும் என் அன்பிற்குரிய மருதமலை முருகமச்சானையும் மதுரை மீனாட்சி அட்டையும் பார்த்தோன்னா மனதார பார்த்தோன்னா வேண்டி விரும்பி பார்த்தோன்னா கேட்டுக்கிறேன். நல்லதாகவே நடக்கட்டும், நல்லது மட்டுமே பார்த்தோன்னா நடக்கட்டும். மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள். நானும் என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகமச்சான் பார்த்தோன்னா கூப்பிட்டதுக்காக மருதமலை பார்த்தோன்னா போயிட்டு இருக்கீங்களே. என்ன பார்த்தோன்னா இருந்தாலும் சரி, அமாவாசையாக இருந்தாலும் சரி, பௌர்ணமியாக இருந்தாலும் சரி, கிருத்திகா பார்த்தோன்னா இருந்தாலும் சரி, இல்லை பிரதோஷமாக இருந்தாலும் சரி, இல்லை பார்த்தோன்னா இந்த மாதிரி என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அன்புக்குரிய மருதமலை முருகமச்சான் கிட்டேருந்து ஒரு விசேஷமான ஒரு அழைப்பு வந்துடும். உடனே பார்த்தோன்னா இங்கே கிளம்பி போயிடுவோம். நான் இங்கே போயிட்டு என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமானையும் மரகதவல்லி பார்த்தோன்னாத்தையும் பஞ்சவருட்சம் பார்த்தோன்னா விநாயக மச்சானையும் பாம்பாட்டி சித்தர்தாத்தாவையும் மருதமலை முருகமச்சானும் ஆதிமூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வான சகோதரிகளையும் பார்த்தோன்னா பார்த்து தரிசனம் பார்த்தோன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா வருவாங்களே. ரொம்ப சந்தோஷங்கள். நீங்கள் எல்லாருமே பார்த்தோன்னா நியூஸில் பார்த்துட்டு பார்த்தோன்னா இருப்பீங்க. ரொம்ப பரபரப்பாக பார்த்தோன்னா போயிட்டு இருக்கு. பாண்டிச்சேரியோட பார்த்தோன்னா அரசியல் ரொம்ப பெரிய லெவலில் பார்த்தோன்னா பரபரப்பாக போயிட்டு இருக்கு. யார் இப்படி ஒரு பூகம்பத்தை கிளப்பி விட்டாங்கன்னு பார்த்தோன்னா தெரியல. உண்மையாகவே ரொம்ப ஷாக்காக பார்த்தோன்னா இருக்கு. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, பிஜேபி சார்ந்த பார்த்தோன்னா எம்எல்ஏக்கள், பிஜேபி சார்ந்த பார்த்தோன்னா எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாரும் ஒரு 4 days முன்னால் பார்த்தோன்னா போன வாரத்தில் ஆளுநர் அவர்களை பார்த்தோன்னா மீட் பண்ணி, பாண்டிச்சேரியோட ஆளுநரை மீட் பண்ணி இந்த மாதிரி பார்த்தோன்னா முதலமைச்சரை மாற்றணும், அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சரை பார்த்தோன்னா மாற்றணும். முதலமைச்சர் பார்த்தோன்னா என்ஆர் காங்கிரஸ் பார்த்தோன்னா சேர்ந்த திரு மரியாதைக்குரிய பார்த்தோன்னா திரு ரங்கசாமி பார்த்தோன்னா அவர்கள், உள்துறை அமைச்சர் பார்த்தோன்னா பிஜேபி சார்ந்த மரியாதைக்குரிய திரு நமசிவாய் பார்த்தோன்னா அவர்கள், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேரை பார்த்தோன்னா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோத்தது காரணமே இவங்க தான். இவங்களை வச்சுட்டு மறுபடியும் பார்த்தோன்னா ட்ரை பண்ணால் 2026 ஆட்சியை பார்த்தோன்னா பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சார்ந்த எம்எல்ஏக்களும் சுயேட்சை எம்எல்ஏக்களும் ஒரு சில என்ஆர் காங்கிரஸ் சார்ந்த பார்த்தோன்னா எம்எல்ஏக்களும் ஆளுநர் பார்த்தோன்னா மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் பார்த்தோன்னா அவர்களை போயிட்டு சந்திச்சுட்டு இப்படி ஒரு ரிப்போர்ட்டை பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அதை முன்னிட்டு பார்த்தோன்னா நேற்று பார்த்தோன்னா டெல்லி போயிட்டு மரியாதைக்குரிய மத்திய அமைச்சரும் முன்னாள் பார்த்தோன்னா தேசிய தலைவருமான மரியாதைக்குரிய திரு ஜே.பி. நட்டா அவர்களையும் மரியாதைக்குரிய பார்த்தோன்னா உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜியும் பார்த்தோன்னா அவர்களையும் சந்திச்சு இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டுட்டு பார்த்தோன்னா வரணும். இப்போ இருக்கிற முதலமைச்சர் பார்த்தோன்னா எங்களுக்கு வேண்டாம், இவர் கூட நாங்கள் பணியாற்ற முடியாது. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பாஜகவுடைய மாநில தலைவர், அதாவது பாண்டிச்சேரியோட பாஜக மாநில தலைவரை பார்த்தோன்னா மாற்றணும். ப்ளஸ் பார்த்தோன்னா உள்துறை அமைச்சரில் பார்த்தோன்னா இருந்து 2-3 அமைச்சரை பார்த்தோன்னா நீங்கள் மாற்றணும். அப்போ தான் நாங்கள் இறங்கி வேலை பார்க்க முடியும், அடுத்து பிஜேபியோடைய ஆட்சியை பார்த்தோன்னா கொண்டுட்டு வர முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோரிக்கை பார்த்தோன்னா வித் ஸ்ட்ராங்கான ப்ரூஃபோட எவிடன்ஸோட பார்த்தோன்னா தெரியப்படுத்திருக்காங்க. என்னெல்லாம் நடந்துச்சு, எவ்வளோ ஊழல் பார்த்தோன்னா நடந்துட்டு இருக்கு, லாஸ்ட் பார்த்தோன்னா 3 வருஷத்தில் பார்த்தோன்னா எவ்வளோ கொலைகள் நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ கொள்ளைகள், எத்தனை உயிரிழப்புகள், ப்ளஸ் எந்தெந்த திட்டங்கள்லாம் பார்த்தோன்னா இன்னும் செயல்படுத்தாமல் பார்த்தோன்னா இருக்கு, எதுக்கெல்லாம் எவ்வளோ ஊழல், எவ்வளோ லஞ்சம், எவ்வளோ சொத்து மதிப்பு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல் மட்டத்திலிருந்து, அதாவது முதலமைச்சரில் பார்த்தோன்னா இருந்து கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் பற்றியும் ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்போர்ட்டை பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்களே. இது அரசியல் புரசலாக ஏற்கனவே புகஞ்சிட்டே பார்த்தோன்னா இருந்துச்சு. ஆனால் இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு பார்த்தோன்னா தெரியாமல் இருந்து வச்சு இப்போ ரீசெண்டாக போன வாரம் பார்த்தோன்னா ஒரு சுயேட்சை எம்எல்ஏ ஒரு ஆடியோவே ஒரு ரிலீஸ் பார்த்தோன்னா பண்ணிட்டாரு. இன்னொருத்தர்கிட்ட அவர்கிட்ட பேசின ஒரு கான்வர்சேஷனை பார்த்தோன்னா ஒரு ஆடியோவை ரிலீஸ் பார்த்தோன்னா பண்ணிட்டாங்க. அதில் தெளிவாக அவர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோன்னா சரி கிடையாது, ஆட்சியாளர்கள் சரி பார்த்தோன்னா கிடையாது, இவங்க சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். ஸோ முதலமைச்சர் பார்த்தோன்னா மாற்றணும். இதே மாதிரி நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய பார்த்தோன்னா பாண்டிச்சேரியை நேசிக்கக்கூடிய இந்த தேசத்தை நேசிக்க பார்த்தோன்னா கூடிய பார்த்தோன்னா ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். எல்லாமே ஒரு புது அமைப்பாக பார்த்தோன்னா வரணும். நம்ம பாண்டிச்சேரியில் தோத்தது காரணம் பார்த்தோன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட அவர் என்னெல்லாம் பேசிட்டு வந்தாரோ அதில் ஒரு பகுதியை மட்டும் பார்த்தோன்னா அந்த ஆடியோ மூலியமா அவர் தெரியப்படுத்தியிருப்பாரு. ரொம்ப சந்தோஷங்கள். ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரியோட சட்டசபை எப்படி பார்த்தோன்னா இருக்கு அப்படின்றத உங்களில் பல பேருக்கு பார்த்தோன்னா தெரியாது. ஸோ அதை தெரியப்படுத்துகிற பாருங்க. பாண்டிச்சேரியில் டோட்டலாக 30 தொகுதிகள் பார்த்தோன்னா இருக்குது. 30 சட்டமன்ற தொகுதி, ஒரு நாடாளுமன்ற தொகுதி பார்த்தோன்னா இருக்குங்களே. பாண்டிச்சேரியோட பரப்பளவு பார்த்தோன்னா என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரில் ஒரு பாதி தான் பார்த்தோன்னா இருக்குமே. ஒரு கோயம்புத்தூரில் ஒரு 60% ஒரு 70% பார்த்தோன்னா இருக்குன்னு வச்சுங்களேன்.
ஒரு மாவட்டம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் முக்கால்வாசி பகுதி தான் பாண்டிச்சேரின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலமே. அப்பேற்பட்ட மாநிலத்தில் 30 தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கணும், குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 2.5 லட்சம் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும், இல்லை அட்லீஸ்ட் 1.5 லட்சம் ஓட்டாச்சும் வாங்கணும், இல்லை அட்லீஸ்ட் 1 லட்சம் ஓட்டாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணுமே, டிஃபன் அம்பான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தொகுதிகளை பேஸ் பண்ணி. ஆனால் பாண்டிச்சேரியில் அப்படி கிடையவே கிடையாதுங்களா. வெறும் 30,000 ஓட்டு வாங்கினாலே போதும், வெறும் 25,000 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினாலே போதும். ஒரு சில தொகுதியில் வெறும் 22,500 ஓட்டு வாங்கினாவே போதும். இந்த பார்டரில் பாஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நூறு இழையில வந்து பார்த்தோன்னா ஜெயிக்க வந்து பார்த்தோன்னா முடியுமே. அப்போ 30 சட்டமன்ற தொகுதிகள் வந்து பார்த்தோன்னா சார்ந்த இந்த பாண்டிச்சேரியில் 2021 நடந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் சில எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தோன்னா வந்தாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா அதுக்கு முன்னால் ஆளுங்கட்சியாக வந்து பார்த்தோன்னா இருந்து நிறைய டைம் வந்து பார்த்தோன்னா முதலமைச்சராக வந்து பார்த்தோன்னா இருந்தால் மரியாதைக்குரிய திரு ரங்கசாமி வந்து பார்த்தோன்னா அவர்களுடைய அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியோட வந்து எம்எல்ஏக்கள் ஒரு 10 பேர் வந்து பார்த்தோன்னா வந்தாங்க. அவரோட சேர்த்து 30 எம்எல்ஏல வந்து பார்த்தோன்னா 10 எம்எல்ஏக்கள் வந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க, ஒரு 6 எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தோன்னா பிஜேபி வந்து பார்த்தோன்னா சார்ந்தவங்க. ஐ மீன் அதுக்கு முன்னால் அவங்க காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு வந்து பார்த்தோன்னா வந்து சேர்ந்து பிஜேபியோட சின்னத்து மூலியமா வந்து பார்த்தோன்னா நின்று ஜெயிச்சாங்க. அதில் திரு நமசிவாயம் வந்து பார்த்தோன்னா ஒருத்தர், திரு ஜான்குமாரும் வந்து பார்த்தோன்னா ஒருத்தர், ஜான்குமாரோடைய வந்து பார்த்தோன்னா சன் வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் இருக்கார், அவரும் வந்து பார்த்தோன்னா ஒருத்தருங்களே. அதே மாதிரி 6 சுயேட்சை வந்து பார்த்தோன்னா எம்எல்ஏக்கள் டோட்டலாக வந்து பார்த்தோன்னா தேசிய ஜனநாயகம் வந்து பார்த்தோன்னா கூட்டணி பாஜக தலைமையிலான வந்து பார்த்தோன்னா இந்த கூட்டணிக்கு என்ஆர் காங்கிரஸ்ல இருந்து 10 எம்எல்ஏக்கள் பிளஸ் வந்து பார்த்தோன்னா பிஜேபியில இருந்து ஒரு 6 எம்எல்ஏக்கள், அதுக்கப்புறம் சுயேட்சை வந்து பார்த்தோன்னா ஒரு 6 எம்எல்ஏக்கள் சொல்லிட்டு மொத்தம் 22 எம்எல்ஏக்கள் ஆதரவோட வந்து திரு ரங்கசாமி அவர்கள் ஆட்சியை வந்து பார்த்தோன்னா அமைச்சாருங்களே. ஏன்னா யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல, பிஜேபிக்கு மெஜாரிட்டி வந்து பார்த்தோன்னா கிடைக்கவே இல்லை, திரு ரங்கசாமி அவர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா மெஜாரிட்டி கிடைக்கவே வந்து பார்த்தோன்னா கிடையவே கிடையாது. இருந்தாலும் லீடிங்கில் வந்து பார்த்தோன்னா இருக்காரு, ஒரு 6 சீட்டை வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்ட்ரா இருக்காரு, ஒரு 4 சீட்டை வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா இருக்காரு. அது இல்லாமல் சீனியர் மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா பர்சன், அது இல்லாமல் அவர் பதவி விட்டு தராத வந்து பார்த்தோன்னா ஒரு மனுஷன். ஸோ அதனால வந்து பார்த்தோன்னா அவருக்காக அப்படி ஒரு விஷயங்கள் வந்து பிஜேபி பண்ணி கொடுத்துட்டாங்க. சில அக்ரிமெண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா போட்டே வந்து பார்த்தோன்னா பண்ணாங்க, ஹோம் மினிஸ்ட்ரி கொடுக்கணும், இந்தந்த மினிஸ்ட்ரி வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணி தான் வந்து 2021 ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி வந்து பார்த்தோன்னா கொடுத்தாங்களே. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி சார்பாக வந்து கிட்டத்தட்ட அங்கே ஒரு 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி சார்பாக 2 எம்எல்ஏக்கள், டிஎம்கே வந்து பார்த்தோன்னா சார்ந்து வந்து பார்த்தோன்னா ஒரு 6 எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே. ஸோ அப்போ 30 தொகுதியில் வந்து பார்த்தோன்னா எப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 124 எம்எல்ஏக்கள் இருந்தால் வந்து பார்த்தோன்னா போதும். அதாவது நான் சொல்கிறது ஹையஸ்ட். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா வெறும் 17 எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தோன்னா இருந்தால் போதும். யார் வேணாலும் முதலமைச்சராக வந்து பார்த்தோன்னா ஆகலாம். 17 எம்எல்ஏக்கள் வந்து அது கூட்டணி கட்சியில் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம், இல்லை எதிர்கட்சியில் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம், எக்ஸ்ஆர்ஒய் வந்து பார்த்தோன்னா எந்த நபர்கள் வேணாலும் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம். அந்த 17 எம்எல்ஏக்கள் யாருக்கு வந்து பார்த்தோன்னா ஆதரவு தெரிவித்து ஆளுநரை போயிட்டு மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நாங்கள் இன்னாருக்கு ஒரு எக்ஸ்ஆர்ஒய், இப்போ எக்ஸாம்பிள் என்னையும் வந்து பார்த்தோன்னா வச்சுங்களேன், எக்ஸாம்பிள் தான் நானும் வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன். ஸோ இந்த சுயேட்சை எம்எல்ஏக்கள், அப்புறம் பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், சில காங்கிரஸில் வந்து பார்த்தோன்னா என்ஆர் காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நாங்கள் ஏகேஜி சாருக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஆதரவு வந்து பார்த்தோன்னா தெரிவிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களுடைய லெட்டர் பேரில் ஒரு ஆதரவு கடிதத்தை வந்து பார்த்தோன்னா எடுத்து போயிட்டு ஆளுநர்கிட்ட கொடுத்தா ஆளுநர் என்ன பண்ணுவார், இது வெரிஃபிகேஷன் பண்ணுவார். வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா பண்ணிவிட்டு ஓகே இந்த ஆதரவு வந்து பார்த்தோன்னா உண்மைதான். ஸோ வந்து பார்த்தோன்னா என்னைய ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா வர சொல்லுவார், நான் உரிமை கோருவேன், அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முறைப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல நாளில் வந்து அதுக்குண்டான வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல நாங்கள் எங்கே செலக்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஆட்சி பொறுப்பேற்று நான் முதலமைச்சராக வந்து பார்த்தோன்னா ஆவேன். அதுக்கப்புறம் என்னுடைய சகாக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா யாரெல்லாம் அமைச்சர்களாக வந்து பார்த்தோன்னா ஆகணுமோ நான் லிஸ்ட்டு கொடுத்துருக்கணும், அவங்க எல்லாருமே அமைச்சர்களாக வந்து பார்த்தோன்னா ஆவாங்களே. ஸோ அப்போ மொத்தமாக வந்து பார்த்தோன்னா 17 எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தோன்னா ஆதரவு இருந்தால் அந்த இடத்துல ஆட்சியை வந்து பார்த்தோன்னா அமைக்கலாம். இப்போ பாருங்கள், காங்கிரஸ் கிட்ட 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, பிளஸ் வந்து பார்த்தோன்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே கிட்ட வந்து பார்த்தோன்னா 6 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. டோட்டலாக இந்தியா கூட்டணி சார்பாக வந்து பார்த்தோன்னா 8 எம்எல்ஏக்கள் வந்து தனியாக இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 எம்எல்ஏக்கள் என்ஆர் காங்கிரஸில் வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே. இப்போ ஒருவேளை பிஜேபி கூட்டணியில் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் வெளியே வருதுன்னு வந்து பார்த்தோன்னா வச்சுங்க, ஒருவேளை வெளியே வருது, இல்லை வந்து பார்த்தோன்னா பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியை வந்து பார்த்தோன்னா விட்டுட்டு வெளியே வந்து பார்த்தோன்னா வருது, ரெண்டுத்துல யார் வந்து பார்த்தோன்னா வந்தாலும் சரி, கல் மேலே வந்து பார்த்தோன்னா கண்ணாடி விழுந்தாலும், கண்ணாடி மேலே கல் வந்து பார்த்தோன்னா விழுந்தாலும் சேதாரம்
கல்லுக்கு கிடையாது, கண்ணாடிக்குத்தான். ஸோ அந்த மாதிரி வந்து சேதாரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்களே. மரியாதைக்குரிய திரு ரங்கசாமி வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஆட்சிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்போ பாருங்க, பிஜேபியை சார்ந்த 6 எம்எல்ஏக்களும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஒரு 6 பேரும் அவங்க இந்த அரசுக்கு இந்த ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது திரு ரங்கசாமி அவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்க ஆதரவை வாபஸ் மட்டும் வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஆட்சிக்கு வந்துடும். ஏன்னா 17 எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேணும். ஆனால் 17 எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இருக்கிறது 10 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் வந்து என்ஆர் காங்கிரஸ் கையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பெண்டிங் இருக்கிற 7 இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக வந்து பார்த்தோன்னா ஆட்சியை கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து பார்த்தோன்னா வருங்களே. இது ப்ரீவியஸில் பாண்டிச்சேரியோட ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா நிறைய டைம் நடந்து வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே. ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருந்த கவர்மெண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக டைலூட் ஆகிட்டு வந்து பார்த்தோன்னா காணாமலே வந்து பார்த்தோன்னா போயிருக்குங்களே. இப்போ இதை தான் பிஜேபி சார்ந்த எம்எல்ஏக்களும் சில சுயேட்சை வந்து பார்த்தோன்னா எம்எல்ஏக்களும் தேசத்தை நம்பக்கூடியங்க, தெய்வீகத்தை நம்பக்கூடியங்க, குரு சொல் பேச்சை வந்து பார்த்தோன்னா கேட்கக்கூடிய சில சுயேட்சை வந்து பார்த்தோன்னா எம்எல்ஏக்களும் சில என்ஆர் காங்கிரஸ் கட்சியை வந்து பார்த்தோன்னா சார்ந்த எம்எல்ஏக்களும் வந்து பார்த்தோன்னா இங்கே போயிட்டு ஆளுநரை மீட் பண்ணி இந்த மாதிரி மாற்றி கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டு இருக்காங்க. அதன்படி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா இதற்கு தேவையான போர்க்கொடியை தூக்க ஆரம்பிச்சுட்டாங்களே. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா பாருங்கள், நேற்று வந்து ஏடிஎம்கே வந்து பார்த்தோன்னா சந்த பாண்டிச்சேரியோட மாநில செயலாளர் வந்து பார்த்தோன்னா மரியாதைக்குரிய திரு அன்பழகன் வந்து பார்த்தோன்னா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேசாமல் வந்து பார்த்தோன்னா என்ஆர் காங்கிரஸ் வந்து வெளியே வரலாம், ஆட்சியை வந்து பார்த்தோன்னா கழிச்சிட்டு தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே தேர்தலை வந்து பார்த்தோன்னா சந்திச்சு வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் ஆனால் அறுதி பெரும்பான்மை, அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான அறுதி பெரும்பான்மையை வந்து பார்த்தோன்னா என்ஆர் காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தோன்னா தவற விட்டுடுச்சுங்களே. காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னால் வந்து பார்த்தோன்னா நடந்த ஆட்சி மேலே இருக்கக்கூடிய வெறுப்பாக இருக்கலாம், இல்லை இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, இல்லை கூட்டணி வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ஆர்வை ஏதோ ஒரு காரணங்களால் வந்து பார்த்தோன்னா இந்த மக்கள் என்ஆர் காங்கிரஸுக்கு முழுசாக வந்து பார்த்தோன்னா ஆதரவு தெரிவிக்கல. ஒருவேளை அப்படி ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா 17 எம்எல்ஏக்கள் என்ஆர் காங்கிரஸ் துருவம் வந்து பார்த்தோன்னா வந்திருப்பாங்க. ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து நடந்திருக்கும். இன்னைக்கு பிஜேபிக்கோ இல்லை வந்து காங்கிரஸ்க்கோ இல்லை சுயேட்சை எம்எல்ஏக்கோ வந்து பார்த்தோன்னா பயப்பட வேண்டிய அவசியம் வந்து பார்த்தோன்னா கிடையாது. மரியாதைக்குரிய திரு ரங்கசாமி வந்து பார்த்தோன்னா அவர்கள் அப்பா பைத்தியம் வந்து பார்த்தோன்னா சுவாமி தாத்தான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு சேலத்தில். அவர் என்ன சொல்கிறாரோ அந்த சொல் பேச்சை கேட்டுட்டு தான் வந்து பார்த்தோன்னா நடப்பார். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த அமைச்சர் ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கட்சியில் தான் அவர் இருந்தாருங்களே. காங்கிரஸ் கட்சியில் வந்து பார்த்தோன்னா அமைச்சராக இருந்தார். வேளாண்மை துறை அமைச்சராக வந்து பார்த்தோன்னா இருக்கும்போது, அதாவது வந்து அதுக்கு முன்னாலே தோத்துட்டாரு. தோத்ததுக்கப்புறம் அப்பா பைத்திய சாமி தாத்தா வந்து பார்த்தோன்னா ஒரு டைம் பாண்டிச்சேரி வரும்போது அவரை மீட் பண்ணி இப்படி ஒரு விஷயங்கள் சொல்லும் போது அவர் ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு அருளாசியை வழங்கி அமைச்சார். நீ மினிஸ்டர் ஆகிடுவேன், நீ சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு அப்பா பைத்தியம் சாமி தாத்தா சொன்னதுக்காக, அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய வந்து பார்த்தோன்னா அந்த குருவோட வார்த்தையோட வலிமைக்காக அவர் அடுத்து வந்து பார்த்தோன்னா நடந்த வந்து பார்த்தோன்னா தேர்தலில் நின்று காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று அக்ரி மினிஸ்டராகவும் ஆனார், ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா சீஃப் மினிஸ்டராகவும் வந்து பார்த்தோன்னா ஆனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா திரு வைத்திலிங்கம் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நிப்பாட்டப்பட்டோடனே இவர் வந்து பார்த்தோன்னா வெளியே வந்துட்டார். வெளியே வந்து அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அதாவது என் ரங்கசாமி அப்படின்றத வந்து பார்த்தோன்னா ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆக்கி அவருடைய நேமில் ஒரு கட்சியை வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அரசியலை ஃபேஸ் பண்ணார். எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கட்சியை ஸ்டார்ட் பண்ண 3 மாதத்தில் ஆட்சியும் வந்து பார்த்தோன்னா அமைச்சார். அதற்கு அடிப்படை காரணம் நான் கிடையாது, வந்து பார்த்தோன்னா என் கட்சி தொண்டர்கள் கிடையவே கிடையாது, எல்லாமே அப்பா பைத்தியம் வந்து பார்த்தோன்னா சுவாமி தாத்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய திரு ரங்கசாமி அவர்கள் வந்து இந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்காருங்களே. வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுலேருந்து ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆட்சி அமைக்கும் பொறுத்து வந்து எல்லாத்துக்கும் சரி சேலம் வந்து பார்த்தோன்னா போயிட்டு அங்கே தான் வந்து சேலம் அப்பா பைத்திய சுவாமியோட ஜீவ சமாதி வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே. அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்து தான் எல்லா விஷயங்களும் எல்லா டிசிஷனும் வந்து பார்த்தோன்னா எடுப்பாருங்களே. இப்போ ஒருவேளை அப்பா பைத்திய சாமி வந்து பார்த்தோன்னா சொல்லி இவர் ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணாம வந்து பார்த்தோன்னா இருந்திருந்தா தானே இப்படி ஒரு ஆபத்து வந்து கட்சிக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கும், ஆட்சிக்கும் வந்து பார்த்தோன்னா வந்திருக்கும். குருவோட சொல் பேச்சும் வந்து பார்த்தோன்னா என்றைக்குமே எல்லாருமே கேட்கணும். இப்போ நான் இருக்கேன், எனக்கு முருகப்பெருமான் தான் வந்து பார்த்தோன்னா எல்லாமே, என் மாமன் எல்லாம் அல்ல எம்பெருமான் தான். முருகப்பெருமான் என்ன சொன்னாலும் வந்து பார்த்தோன்னா நான் கண்ணை மூடிட்டு வந்து பார்த்தோன்னா செய்வேன். என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பதவியில் வந்து பார்த்தோன்னா இருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கேன், இல்லை நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் பதவியில் இருக்கேன், இல்லை ஒரு அமைச்சர் பதவியில் வந்து பார்த்தோன்னா இருக்கேன். இதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுக்க சொல்கிறாரு. எப்போ நீ என்ன பண்ணுற, இதை எடுத்து அவர்கிட்ட வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பா அப்படின்னா நான் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டேன். ஏன்னா சொன்னது யாருன்னா என்னுடைய குரு.
என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் நான் தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவேன். அதே மாதிரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பைத்தியம் சாமி வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா ஏதாவது ஒரு உத்தரவு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அந்த உத்தரவு கொடுத்ததும் மேபி வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீறியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அந்த உத்தரவை செயல்படுத்தாம கூட இந்நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பைத்தியம் சாமி தாத்தாவை ஏமாத்தி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். இது கன்ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. மேபி ஒரு வேளை இப்படி இருக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வரேன்னு. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா அவரை நம்பி தான் ஆட்சி அமைச்சாரு. இன்னைக்கு அந்த ஆட்சிக்கு ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வருது அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்குன்னு தானே வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தமே. அதாவது திரு ரங்கசாமி அவர்களுக்கும் அப்பா பைத்தியசாமி தாத்தாவுக்கும் ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஓடிட்டே இருக்குன்னு தானே வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தங்களே. அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் அப்பா பைத்தியசாமி தாத்தா கிட்ட சொன்னா நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா கிட்ட போய் சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா நடத்தி வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களும் டெல்லியில போய் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்காங்களே. எப்பவுமே திரு ரங்கசாமி அவர்கள் அப்பா பைத்தியசாமி தாத்தா சொன்னா செய்யக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு ஆளு. ஆனா செய்யல. இப்ப வேற வழியே இல்லாம அமித்ஷா சொன்னா செஞ்சுதானே ஆகணும். அப்பா பைத்தியசாமி தாத்தா சொல்லும் போதே செஞ்சிருந்தார் அப்படின்னா அவருடைய ஆன்மீகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலோங்கி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்னும் நிறைய பேரால் வணங்கப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். அது காலங்காலமாக ஒரு வரலாற்று ஒரு சிறப்பு மிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்குமே. ஆனால் இன்னைக்கு அமித்ஷா சொல்லி ஒரு ஆட்சி மாற்றமோ ஒரு முதலமைச்சர் மாற்றமோ உருவாச்சு அப்படின்னா எங்கே போச்சு ஆன்மீகம்? எவ்வளோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அவமானம் தெரியுமா? நான் இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற ஒரு விஷயங்கள் தான். மரியாதைக்குரிய திரு ரங்கசாமி தாத்தா வந்து பார்த்தோன்னா அவர்களே, மரியாதைக்குரிய திரு ரங்கசாமி தாத்தா வந்து பார்த்தோன்னா அவர்களே, அப்பா பைத்தியசாமி தாத்தா என்ன சொல்கிறாரோ அதை வந்து பார்த்தோன்னா கேட்டு நீங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அப்பா பைத்தியசாமி தாத்தா வந்து சொன்னார், அதனால் வந்து பார்த்தோன்னா நான் இப்படி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன், இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு முதலமைச்சர் மாற்றத்தை நானே ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வயசுக்கும் உங்களுடைய ஆன்மீகத்துக்கும் அது ஒரு பெரிய கட்ஸாக வந்து பார்த்தோன்னா இருக்கும். இல்லை அமித்ஷா சொல்லி தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா திருமதி தமிழிசையை வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார் பாருங்க, விரல வச்சுட்டு சொல்றத ஒழுங்கா கேளு இல்லைன்னா தொலைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நார்த் இந்தியாக்காரர் வந்து பார்த்தோன்னா ஒரு தமிழர் வந்து பார்த்தோன்னா மிரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொந்தளிச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தோன்னா வந்துச்சுன்னா நல்லாவும் வந்து பார்த்தோன்னா இருக்காது. அதைத்தான் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு திரு அன்பழகன் அவர்களும் அப்படி ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தி வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே. உண்மையாகவே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்மீகத்தை மேலே நம்பிக்கை இருக்குது, அப்பா பைத்தியசாமி மேலே வந்து பார்த்தோன்னா நம்பிக்கை இருக்குது, குருவோட பேச்சு வந்து பார்த்தோன்னா கேட்கக்கூடிய ஆள்லாம் வாண்டடாக நீங்களாம் முன்னால் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நான் இல்லைங்க, நான் முதலமைச்சர் பதவியில் வந்து பார்த்தோன்னா இல்லைங்க, அப்பா பைத்தியசாமி வந்து பார்த்தீங்கன்னா இன்னார் ஆக்க சொன்னாருங்க, இல்லை இன்னாருக்கு ஆதரவு தெரிவிக்க சொன்னாருங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கா இல்லை இந்த தனிநபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆக்கி விட சொன்னாருங்க, நான் ஆக்கி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா என் கட்சி வேலைகளை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறேங்க, இதுக்கப்புறம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பைத்தியசாமி வந்து என்னை உட்கார சொல்கிறாரா அப்போ வந்து உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது யார் என்ன சொன்னாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எதுவுமே அசைச்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியாது. பாண்டிச்சேரி மக்கள் மத்தியிலும் சரி, ஆன்மீகவாதி வந்து பார்த்தீங்கன்னா மக்களிலும் சரி, இன்னும் நிறைய நாட்டமல முருக பக்தர்களுடைய மனசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்காத ஒரு இடத்தை நிச்சயமாக பிடிப்பீர்கள். ஒருவேளை அப்பா பைத்தியசாமி சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்க மாட்டேன், அமித்ஷா சொன்னாதான் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா அமித்ஷா சொல்வதற்கு தயாராக இருக்கிறார். அதை நான் சொல்லலை, இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாவும் சொல்லிட்டு இருக்கு, இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களும் அங்கே போய் உட்காந்துருக்காங்க. அவங்க சொல்லி ஆட்சியை வந்து பார்த்தோன்னா கிளச்சாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு அவமானமாக வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன், எப்படியா இருந்தாலும் இன்னொரு வந்து பார்த்தோன்னா ஒரு 2 அமாவாசை, 1லேருந்து 2 அமாவாசை, இன்னைக்கு ஒரு அமாவாசை அடுத்த ஒரு அமாவாசை. ஸோ இந்த அமாவாசை கேஃபுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்மாக முதலமைச்சர் மாற்றப்படலாம், இல்லை ஆட்சி வந்து பார்த்தோன்னா கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து பார்த்தோன்னா வரலாம். ஸோ அதனால் தயவு செஞ்சு வந்து பார்த்தோன்னா நான் இந்த நேரத்தில் வந்து இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களுக்கும் சொல்கிற ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள், அவர் அப்பா பைத்தியசாமி சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கேட்காம விட்டுருக்கலாம். நீங்கள் அமித்ஷா சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா தீருவீங்க. தயவு செஞ்சு ஆட்சி எதுவும் கழிச்சிடாதீங்கயா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் ரொம்ப 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 ரிக்வஸ்ட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து பார்த்தோன்னா தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய வேண்டுதலாகவும் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கிறீங்களே. ஆனால் மொத்தத்தில் நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கட்டும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, ஏன் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை டோட்டலாக மாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னா மக்களுக்கு நல்லது வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா இருந்தா, மக்களுக்கு நல்லது வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா இருந்தால் யாருமே அப்புறப்படுத்தவே வந்து பார்த்தோன்னா மாட்டாங்க.
மக்களுக்கு நல்லது நடக்கல. அதனால தான் வந்து எப்பவுமே ஒரே ஒரு விஷயங்கள், குருவுக்கும் கடவுளுக்கும் பயந்து நடக்கணும். குருவோட சொல் பேச்சும் கடவுளுடைய வந்து பார்த்தீங்கன்னா சொல் பேச்சும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, குரு சொல் பேச்சை மீறவே கூடாது. அது உலகமே எதிர்த்தாலும் சரி, குடும்பமே எதிர்த்தாலும் சரி, கூடக்கிறவங்களே எதிர்த்தாலும் சரி, யார் எதிர்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சரி, குருவோட பேச்சை மீறவே கூடாது. குருவோட பேச்சை மீறினா குருவோடைய சாபம் பொல்லாதது அப்படின்றது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வந்து பார்த்தோன்னா ஒரு நிகழ்வாக பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தோன்னா உருவாக போகுதுங்களே. அப்படி உருவாகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் அப்பா பைத்திய சுவாமி கிட்ட வந்து பார்த்தோன்னா வேண்டிக்கிறேன். ஒருவேளை அப்படி உருவாகுதுன்னா இது ஒரு பெரிய வந்து பார்த்தோன்னா ஒரு பிளாக் மார்க்காக வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே. தயவு செஞ்சு திரு ரங்கசாமி வந்து பார்த்தோன்னா தாத்தா அவர்களே, மரியாதைக்குரிய திரு ரங்கசாமி தாத்தா அவர்களே, அமித்ஷா கிட்ட இருந்து உத்தரவு வர்றதுக்கு முன்னால அப்பா பைத்திய சாமி கிட்ட இருந்து உங்களுக்கு உத்தரவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களா மாத்துங்க முதலமைச்சரை. ஏன்னா அங்கிருந்து வந்து பார்த்தோன்னா அது தமிழ்நாட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா தமிழருக்கும் வந்து பார்த்தோன்னா அழகில்ல. உங்களாட்டம் போல சால சிறந்த ஒரு ஆன்மீகவாதிகளுக்கும் வந்து பார்த்தோன்னா அழகு இல்லை அப்படின்றத இந்த நேரத்தில் நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். எது நடந்தாலும் எது நடக்காவிட்டாலும், யார் தூங்கினாலும் யார் தூங்காமல் வந்து பார்த்தோன்னா விட்டாலும், யார் எழுந்தாலும் யார் எழுந்துக்காமல் விட்டாலும், காலையில் வந்து பார்த்தோன்னா சூரியன் எப்படி வந்து பார்த்தோன்னா உதிக்குதோ, எப்படி வந்து பார்த்தோன்னா இரவு சூரியன் வந்து பார்த்தோன்னா மறையுதோ, எப்படி காற்று வந்து பார்த்தோன்னா வீசுதோ, எப்படி கடல் அலைகள் வந்து பார்த்தோன்னா வீசுதோ, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒருவேளை நீங்கள் அப்பா பைத்திய சாமி சொன்னதை கேட்கல அப்படின்னா அமித்ஷா சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. அடுத்த வந்து பார்த்தோன்னா ஒரு அமாவாசைக்குள்ள ஆட்சி மாற்றமும் முதலமைச்சர் மாற்றமும் வந்து பார்த்தோன்னா உருவாகும். அப்போ ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள போயிடாதீங்க. இது ஒரு முருக பக்தரா உங்களாட்டம் போல வந்து பார்த்தோன்னா ஒரு அற்புதமான வந்து ஒரு ஆன்மீக வந்து பார்த்தோன்னா வாதியை நேசிக்கக்கூடிய, கிட்டத்தட்ட என்னுடைய தாத்தா வயசில் வந்து பார்த்தோன்னா இருக்கிறீங்க. ஸோ ஒரு பேரனா நான் இந்த நேரத்தில் ஒரு அன்பான ஒரு ரிக்வஸ்ட்டையும் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கிறேன். நன்றிகள். நல்லதாகவே வந்து பார்த்தோன்னா நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும், நானிலம் வந்து பார்த்தோன்னா செழிக்கட்டும். நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு ஆன்மீக சிந்தனைகளை வந்து பார்த்தோன்னா போதிச்சுட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கணும். போதும் ஆட்சியை வந்து பார்த்தோன்னா இன்னும் நிறைய ஆன்மீகத்தை வந்து பார்த்தோன்னா பரப்புங்க. அப்பா பைத்திய சாமி எப்படியே வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் வச்சிருந்து கொடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா வந்து ஆன்மீகத்தை போச்சார். அதே மாதிரி நீங்களும் ஆன்மீகத்தை வந்து பார்த்தோன்னா போதிங்க. இன்னைக்கு எப்படி வந்து பார்த்தோன்னா அவருக்கு ஜீவ சமாதி இருக்குது, இன்னைக்கு எப்படி அவர் கோயில் இருக்குது, இன்னைக்கு எப்படி அவர் ஃபோட்டோ வச்சிருக்காங்க, அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா இன்னும் காலாகாலமாக பல இடத்துல கோயில் வந்து பார்த்தோன்னா பல பேர் வந்து பார்த்தோன்னா கட்டுவாங்க. ஏன் ஈவன் நானே வந்து பார்த்தோன்னா கட்டி வந்து பார்த்தோன்னா வழிபடுவேன். என்ன காரணம்? உங்களுடைய ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். தயவு செஞ்சு வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுக்குங்க. நல்லதாவே நடக்கட்டும், நல்லது மட்டுமே வந்து பார்த்தோன்னா நடக்கட்டும். அமித்ஷாஜி கொஞ்சம் பார்த்து வந்து பார்த்தோன்னா பண்ணுங்க. அதே மாதிரி அப்பா பைத்திய சுவாமி தாத்தாவே கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா பார்த்து பண்ணுங்க. அது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன். நன்றிகள். சிவாய நமக. நல்லதே நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும். குருவோடைய சொல் கேட்காதவருடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்து பார்த்தோன்னா ஆகும். குரு நினைச்சா எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்ற முடியும். இறைவன் நினைச்சால் எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்ற முடியும். நண்பருக்குரிய மருதமலை முருகமச்சான் நினைச்சா வந்து பார்த்தீங்கன்னா எதை வேணாலும் யார்கிட்ட இருந்து வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வழியில வேண்டும் வேணாலும் வந்து பார்த்தோன்னா புடுங்கி எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியும். அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இனி உருவாகத்தான் வந்து பார்த்தோன்னா போது. நாட் ஓன்லி ஃபார் ஒரு ஸ்டேட்டெல்லாம் கிடையாது, எல்லா ஸ்டேட்லையும் இப்படி ஒரு விஷயங்கள் வந்து நடக்க போது. முருகப்பெருமானுடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா அமைய போது. குரு சொல் பேச்சை கேட்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் வந்து பார்த்தோன்னா ஆள போறாங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும். சிவாய நமக. நன்றிகள். ஜெய் ஹிந்த். நன்றிகள். வந்தே மாதரம்.